இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 20. ஹாய், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 20, டைம் 6:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம கிளம்பிட்டோம். இப்போ தான் சிஎன்ஜி ஃபுல் பண்ணேன். நான் பங்க்கில் ஒரு நாளில் காமிக்கலான்னு பார்க்குறேன், அங்கே காமிக்க முடியல. நான் வந்துடுறேன், அப்படியே வந்துடுறேன். சரி, ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கி சிஎன்ஜி ஃபுல் பண்ணிட்டேன். எத்தனை கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 7147 ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வண்டியோடைய ஃபுல் மைலேஜ் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணுங்க. நானும் ரொம்ப நாளாக செக் பண்ணல. மைலேஜ் நல்லா தருதுனால நம்ம அப்படியே விட்டோம். ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம மைலேஜ் ஃபுல் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்க்கலாம். அந்த கிலோமீட்டர் எவ்வளோ நம்ம பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து தான் லாஸ்ட் பாயிண்ட் காலியாக வரைக்கும் கண்டிப்பாக வண்டி ஓட்டி ஆகணும். அப்போ தான் நம்ம மைலேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். நம்ம ஓட்டிட்டு இன்றைக்கி எவ்வளோ மைலேஜ் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூபர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரேப்பிடோ. ரேப்பிடோ நல்ல இதுதான், க்ரீனில் தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ரேப்பிட் ஓப்பன் பண்ணிக்கணுமா? அடுத்து பார்த்தீங்கன்னா யூபர் பண்ணிக்கலாம். யூபர் அடுத்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், ஓலாவும் பண்ணிக்கலாம். ஓலா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வேலையே ஒரு ட்ரிப் வந்துச்சு, எடுத்துட்டேன். ஓகே, பார்த்துக்கலாம். அப்போலான பார்த்தா ஓகே. செகண்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க. செகண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வேல்டெக்கில் இருந்துட்டு பனிமலருக்கு ஒரு ட்ரிப் வந்தது, பூந்தமல்லிக்கு. இதில் ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா, இந்த யூபர் இருக்கிற பாரு பயங்கரமான ஃப்ராடாகிறாங்க. 400 ரூபா காமிச்சிது எனக்கு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. சரி, நான் ரூட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷார்ட் ரூட்டில் வந்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே வந்தான். இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ கிலோமீட்டர் வருது, 372 ரூபா தான் வருது. அப்படின்னு பார்த்தீங்க எவ்வளோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? 30 ரூபா கிட்டே எடுத்துட்டான். ஒரு ட்ரிப்புக்கே 30 ரூபா எடுத்தா அப்புறம் என்னடா பண்ண முடியும் டி? அதுக்கு ரேப்பிடோ ஓலாலாம் எவ்வளோ பரவாயில்லடா. ஒரு நாளுக்கு 29 ரூபா கொடுத்துட்டு எவ்வளோ நாளாக ஓட்டிக்கலாம். நீங்கள் கமிஷன் அடிக்கலாம், நேற்று இப்படி பண்ணுறீங்களாடா போவீங்களா? இந்த யூபர் ரொம்ப ஃபஸ்ட்டுங்க. ரேட் கொடுக்குறான் பீக் ஒரு ரேட் கொடுக்குறான்னு பார்த்தா நம்ம அதை கரெக்டாக கவனிக்கிறதில்ல. ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் எவ்வளோ பிடிக்கிறான்டா நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா யூபரில் ரொம்ப அதிகமாக பிடிக்கிறான், ரொம்ப மோசம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. இப்போ ரேப்பிடோ ஓலாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 29 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ட்ரிப் வேணால் எடுத்துக்கோ, எவ்வளோனா ஒரு கமிஷன் எடுக்க முடியாது. எவ்வளோ பெஸ்ட்டு தானே. மாங்கன்னு ஓட்டிகிட்டு வந்து 30 ரூபா அப்படியே பிடிச்சிக்கிறான். கடுப்பாவில் ஒரு ட்ரிப்புக்கே 30 ரூபானா அப்போ நம்ம இது மாதிரி 2-3 ட்ரிப் எடுத்தால் ஒரு நாளைக்கு 100 ரூபா அவனுக்கு அதுக்கே போயிடுமே. அநேகம் பண்ணுறீங்களா யூபரு? கேட்டால் பெரிய கம்பெனின்னு ஒன்றுங்க. சரிங்க, செகண்ட் ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பனிமலை இப்போ வந்துட்டோம். நம்ம எங்கே பூந்தமல்லி கிட்டே இருக்கோம். பூந்தமல்லி உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுவோம். தேர்ட் ட்ரிப் என்ன அடிக்கிறதா பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறாங்க. இன்னும் சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. இது வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா பண்ணிட்டுங்க. 550 ரூபா பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் பான் பண்ணுறதுக்கு ஒரு டியூட்டி வந்தது வேல்டெக்கு. அது ஒரு 185 ரூபா ப்ளஸ் டிப்ஸ் ஒரு 20 ரூபா போட்டு அது ஒரு 200 ரவுண்டு வந்து 5 ரூபா இல்லைன்ற அந்த பையன். சரி, 200 ரூபா கொடுத்தாங்க. செகண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா 372 இருப்பாங்க. மொத்தம் ஒரு 350 ரூபா. ஓகே, வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, உள்ளே மூவ் பண்ணி போவோம். போயிட்டு ஒரு நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரிப்பு கிடைச்சா இல்லை சாப்பிட்டு அப்படி திரும்ப பண்ணலாங்க. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் கிலோமீட்டர் எவ்வளோ கரெக்டாக செக் பண்ணி ஆகணும்ல. அதனால் ஃபுல்லாக ஓட்டி தான் ஆகணும். ஒரு வழி இல்லை. ஃபுல்லாமே எல்லாம் கேஸ் காலி பண்ணுற அளவுக்கு ஓட்டி எவ்வளோ கிலோமீட்டர் வருது, எவ்வளோ ஏரிங்ஸ் வந்து பார்க்கலாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் கிட்டே இருக்காங்க. இதுவும் டியூட்டி போடல.
4 மணி நேரமாக சும்மா தான் இருக்கும். இப்போ எதனா ஒரு டியூட்டி போட்டு விட்டாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளில வர போகிறதுக்கு கிண்டியில் வந்து மாட்டிகிட்ருக்கோம். நம்மளுக்கு புழல் பக்கம் ஏதாச்சும் டியூட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை மாதாவரம், கொளத்தூர், பெரம்பூர் அந்த மாதிரி எது இருந்தாலும் பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஆனால் எந்த டியூட்டியும் எதுக்கும் வரல. பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைனா எம்டியாக தான் போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. இது வரைக்கும் எவ்வளோ இருந்தால் ஒரு 1000 ருபீஸ் பண்ணியிருக்கோங்க. ஆமாம், 1000 பண்ணியாச்சு. பார்க்கலாம், எனக்கு ஒன்றா வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நான் டியூட்டி போட்டால் பார்க்குறேன். நான் உங்களுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆயிடுச்சுங்க. ஆமாம், நல்லா எரியுது. 9:30 ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். நடுவில் கொஞ்சம் ஒரு 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 பர்சனல் ஒர்க்குக்காக வெளில போயிருந்தோம். அதில் ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் கமெண்ட்டில். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அப்படி தான் ஏர்னிங் சொல்கிறீங்க, 1 வீக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பார்த்து எல்லாம் இந்த விளாக் பண்ணுற இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டி விளாக் பண்ணுறேன் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மை தான் பிரதர். ஏன்னா இப்போது அது ஏன்னு மட்டும் எனக்கு தெரியல. அது என்ன காரணம்னு கேட்டிருந்தீங்க. அது காரணம் அப்படி என்னன்னா, இப்போது நாங்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஓன் பிஸ்னஸ்னால், இப்போ நான் ஒரு கம்பெனியோ ஒரு ரூம் போட்டு ஒரே இடத்துல உட்காந்து நான் பிஸ்னஸ் பண்ணல, ஓகேங்களா. நம்ம ஒரு கம்பெனி போட்டோ அப்படி பிஸ்னஸ் பண்ணல. நம்ம வந்து எப்படின்னா, நம்ம அவுட் சைடில் இப்படி தான் பண்ணோம். இப்போது நான் இங்கேருந்து வண்டி விட்டு போகிறேன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து தாண்டி தான் போகிறேன், ஓகேங்களா. அங்கே எதுக்காக போகிறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அது நல்லா சம்பாதிக்கணும், அது ஒரு வழியை தேடி நம்ம போகிறோம், ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி அங்கே எல்லா பிஸ்னஸில் ஒரு காம்படிஷன் இருக்கும்ல. இப்போது நான் சொல்லி இப்போ நான் போயோ இல்லை வேறாச்சும் புதுசாக வந்தோ அங்கே ஒரு ஒர்க் பண்ணி இப்போ மற்ற ஆட்டோ ஓட்டரில் மற்றவங்களோட வருமானம் அடி வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா அவங்க டியூட்டிஸ் நிறைய இருக்குது, அதுதான் உண்மை. இப்போ நானே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 டியூட்டி கிட்ட மிஸ் பண்ணுவேன். வேணாம், எடுக்க முடியாது, என்னால் ஓட்ட முடியாதுன்னு நான் விட்டுருவேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் அங்கே ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருப்பாங்களா, முன்னாடிருந்தே இருப்பாங்கள்ல, ஸ்டாண்டில் ஓட்டுறவங்களோ இல்லை இப்போ புதுசாக ஓட்டுறவங்களோ, அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இப்போ நம்ம வீடியோ போடுறோம், இருக்கிற உண்மை அதுதான். நம்ம இப்போ ரெகுலராக வீடியோ போடுறோம். நம்ம வீடியோஸ் ஒரு நாள் அவங்க பார்த்துருக்கலாம், புரியுதா. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மள அவங்க பார்க்க வேண்டியது வரும். ஒன்றும் இல்லை, 2க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து பார்க்க வேண்டியது வரும். பார்க்குறப்ப நம்மளுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி நீ ஏர்ன் பண்ணுறனான்னா அதை சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிடணும். இப்படி ஓப்பனாக சொன்னீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வருவாங்க. நிறைய பேர் உள்ளே வந்தால் எல்லாராலும் சம்பாதிக்க முடியாது, எங்களோட வருமானம் அதனால இங்கே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி அங்கேருந்து ஊருக்குள்ளேருந்து வரீங்க அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து, ஆனால் முக்கால்வாசி அங்கே வந்து எல்லாம் வந்து சேர்ந்துட்டு இங்கே வந்தால் சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அப்படிலாம் நிறைய பிரச்சனை நடக்குது, புரியுதா. அந்த மாதிரி பார்த்துட்டு அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறப்போ அது நம்மளோட லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுது. நம்ம இதை நம்பி வேலையை விட்டுட்டு வண்டி எடுத்து இப்போ ஓட்டுருக்கோம். இதுலேயே ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கும் அது பிரச்சனையாகும், ஓகேவா. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர்னிங்ஸ் வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போது இன்னொருத்தர் சொல்லி தான் நான் வண்டி எடுக்கிறேன், ஓகேவா. இப்போ நான் சொல்லி நிறைய எடுப்பேன். அதே மாதிரி எல்லாமே வண்டி எடுத்துகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும், அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும், நம்மளுக்கும் பாதிக்கப்படும். வாட்டி நம்பர் அவங்க யோசிக்கிறாங்க, ஓகேங்களா. அதனால தான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டில் போடுவாங்க, அதுக்கப்புறம் போட மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி டெய்லி நம்ம ஆவரேஜாக தாங்க பண்ண முடியும். 2000 அவ்வளோதான். அந்த 2000 தான் மாற்றி எதுனாலும் அந்த 2000, 1800, 1900, 2000, 2300, 400 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் ரெகுலருமே போகுது. அதனால் அதை டெய்லி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுவோன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அதனால் நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு பிரதர் கேட்டிருந்தார்,
நீங்கள் எவ்வளோ நேரம் வண்டி, அதாவது எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டுறீங்க, எந்தெந்த டைமிங் ஓட்டுறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அது வந்து ஒரு ஏரியாவை பொறுத்து பிரதர். அது எப்படின்னா, இப்போது சில ஏரியாவில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அது காலையில் கொஞ்ச நேரம், ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம்ன்ற மாதிரி ஓட்டலாம், அது பண்ணலாம். இப்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 100 எடுக்கணுன்னா கூட ஒரு 30 40 நிமிஷம் கூட ஆகும் சில டைமில், ஓகேங்களா. அதனால் அதை கரெக்டாக இப்படி தான் பண்ண முடியும், அப்படி தான் பண்ண முடியாது. இப்போ நான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. இப்போ நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் வந்து போகிறதுனால என்னால் வீட்டுக்கு திரும்ப வர முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், அங்கேயே வெயிட் பண்ணி தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், திரும்ப வர முடியாது. அதில் நான் என்ன பண்ணுவேன்னா, டைமிங்கில் கூட பண்ணுறதில்ல. ஒரு அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நான் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரம், சில டைம் 4 மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துக்குவேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்த அமௌண்ட்டு நம்ம ஒரு நாள் டார்கெட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வரா மாதிரி அப்படி தான் பிளான் பண்ணி ஓட்டுறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் ஒரு 7:30 மணிக்குள்ளே போகிறேன்டான்னா ஒரு 12 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 12 ஹவர்ஸ் அங்கே தான் இருக்கேன். அதில் எத்தனை மணி நேரம் நான் ஓட்டுறேன்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. சில டைம் 4 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன், சில டைம் 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன், சில டைம் ரெஸ்ட் எடுக்காமையே ஓடிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், சில டைம் ரெஸ்ட்டு 10 மணிக்கே கூட ஓரங்கட்டு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கேன், அப்போ நல்லா ஓட்டியிருக்கேன். அந்த மாதிரி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைமிங்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா இடத்துக்கு இடம் மாறும், டியூட்டிஸும் சரி எல்லாமே சரி, ஓகேங்களா. அதனால் நான் 12 ஹவர்ஸ்னு கணக்கு பண்ணி வச்சுக்குவேன். அதில் என்னால் எவ்வளோ எர்ன் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை பார்த்து அப்படியே போயிட்டே இருக்கேன், ஓகேங்களா. இதுதான் இருக்கிற பிரச்சனை. அதனால் 4 நாளைக்கு வீடியோ போடுறப்ப சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கன்னா அது டெய்லி சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ரெகுலராக நம்ம அதை அவ்வளோதான் பண்ண போகிறோம், ஓகேவா. அதனால் டெய்லி நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோன்னு சொல்லலாம் தேவையில்லை. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும், அப்படியே சொல்லுன்னு கேட்காதீங்க. இன்னொன்று வந்துட்டு ஓலா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரேப்பிடோ, யூபர் அப்படின்னு ஓடிடுறோம். ஆனால் ஓலா யூஸ் பண்ணுங்க, உண்மையிலே ஓலா நல்லா இருக்குங்க. யூபரில் என்ன தான் பண்ணாலும் அந்த மேப்பில் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி ரேப்பிடோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு டீசெண்டாக தான் இருக்கும். யூபர் என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு ட்ரிப்பு போனாங்க, 400 ரூபா பிடிச்சிட்டேன் ஒரு ட்ரிப்புக்கு. 30 ஒரே ட்ரிப்பில் 30 பிடிச்சிக்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு ட்ரிப்லாம் ஒரு அமௌண்ட் எடுக்கிறான். 10, 15, 5, 10 அந்த மாதிரி நிறைய எடுக்கிறான். இப்போ ஓலா, ரேப்பிடோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 29 அவ்வளோதான். அதில் எவ்வளோனா ஓட்டிக்கோ அந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டு 0% கமிஷன்ற பேரில் நம்மளுக்கு கொடுத்துட்றான், ஓகேவா. ஆனால் இவன் அநியாயத்துக்கு பிடிக்கிறான். அதனால் என்ன பண்ணால் ஓலா ஓட்டுங்க. ஓலா நல்லா தான் இருக்குது, மேப் கூட சூப்பராக இருக்குது, ரேட்டும் ஓகே, டீசெண்டாக தான், நல்லா ரேட்டு தான் கொடுக்குறான், ஓகேங்களா. அதனால் ஓலா யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓலா நம்ம சிட்டிக்குள்ளே நல்லா தான் அடிக்குது, எந்த இடம்னாலும் ஓலா நல்லா அடிக்குது. இப்போது எனக்கு தெரியல அது முன்னாடி ஸ்டார்டிங்கில், அதனால் ஓலா யூஸ் பண்ணல. இப்போது ஓலா ஓட்டுறதுனால ஓகே, நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. அதனால் ஓலா நல்லா ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. ஓலா வந்த பிறகு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ப்ளஸ் நான் போட்டிருக்கேங்க. ஆமாம், ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ குயிக்காக வர முடியும், எடுத்துகிட்டு திருப்ப முடியுமோ அதை தான் பார்க்கணும். ப்ளஸ் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதில் போட்டிருக்கேன், ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, 3 days ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுது. 2 days முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சு, நாளைக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு. அதுலேயும் ஓட்டி பார்ப்போம், அதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறான்னு என்ன பண்ணுறேன்னா, அது ஓகே ஓரளவு செட் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 2 டியூட்டி அதில் எடுத்து பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. சரிங்க, டைம் ஓவர் ஆகிடுச்சு. அதில் வீடியோஸும் கரெக்டாக அதை மாற்றி எடுக்க முடியல, அந்த ஒரு ஃபோனை வச்சுட்டு பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் சரி லாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஒரேடியாக பேசி அப்படி பண்ணலான்றதுனால தான் அதை பண்ணல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து சிலது எடுத்துருப்பேன், சிலது இப்போ எடுத்துருக்க மாட்டேன், ஓகேங்களா. நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போடுறேன், அப்படின்னா அது ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போட ட்ரை பண்ணுறேன், சரிங்களா. சரி, டைம் ஓவர் ஆகிடுச்சு, போவோம், போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுப்போம். காலையில் எழுந்திரிச்சி மறுபடியும் போனோம். இதுதாங்க, அதாவது ஆட்டோ எடுத்தால் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இந்த டைமிங் இந்த டைம் வச்சு நம்மளால் ஓட்ட முடியாது, எல்லாருக்கும் அதை செட் ஆகாது. ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரியே டிஃப்ரெண்ட் ஆகும், வேரியேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதனால் எடுக்கணுன்ற முடிவு இருந்தால் எந்த டைம்னாலும் ஓட்டுவோம், எப்படினாலும் ஓட்டுவோன்ற முடிவுக்கு வந்துட்டால் அப்புறம் ஓட்டுங்க, ஓகேவா. டைமிங்லாம் பார்க்க முடியாது, சம்பாதிக்கணும்னா டைமிங்லாம் பார்க்க முடியாது, இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நம்ம வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்றதை பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ ஒரு நிமிஷம் எவ்வளோ கொடுக்குது செக் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அது கேஸ் ஃபுல்லாக காலியான தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்னமும் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக பார்க்க முடியல. அது இன்னொரு நாள் செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஃபுல்லாக ஓட்டலான்னு பார்த்தா அப்படின்னு ஓட்டுனா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் பண்ண முடியல. அப்படியே பார்த்தா கூட ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்தோன்னா ஒரு நிமிஷம் இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் ரோடு இருக்குங்க. 7147 நம்ம வண்டி எடுத்தோம். இப்போ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 7347. கரெக்டாக 200 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? 7347 2 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், தெரியுதா? 2 பாயிண்ட் இருக்குது இன்னும். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ் சும்மா காலியாகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த டேங்க் ஃபுல் பண்ணோம்னா போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடும். லாஸ்ட் ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடும். அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ் லீக் ஆகிட்டு இருந்தது. அதை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அதை கவனித்து அதை டைட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்போது நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முன்னாடி நம்ம ஒரு நாளைக்கு 450 480 அப்படி கேஸ் போடுவோம். இப்போது அவ்வளோதான், 380 400க்குள்ளே ஒரு 100 மிச்சன்ற மாதிரி ஒரு நம்ம 380 380 அந்த ரேஞ்சு தான் போடுறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகேங்க, பார்க்கலாம்.